இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு நிஜத்தை அல்ல நிழலை நாடி போகிறார்கள். உண்மையான ஆலயங்களை, பரிசுத்தவான்களை, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்காமல் இந்த யூடியூப்பில் வர்றதை மின்மினி பூச்சிகளை போல வந்துவிட்டு போகிற கூத்தாடிகளை நம்பி போகிற கிறிஸ்தவத்தில் கொஞ்சம் கூட தொடர்பில்லாத சில மக்கள் இயேசுவை வணங்குகிறோம் என்று தங்களையே ஏமாற்றி இருக்கிறவர்கள் வேண்டுமானால் போகலாம். ஏன் இந்த கடினமான வார்த்தைகளை உச்சரிக்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. பல 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 பலன்னு சில மீட்டிங், அந்த மீட்டிங் இப்போ 1,00,000 பேர் வந்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கினா எத்தனை பவுன் வாங்கலாம்? அம்மாமார் சொல்லுங்க யாராவது. 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ நான் தங்கம் வாங்கினா, கோல்டு வாங்கினா எவ்வளோ வாங்குவீங்க? நாங்கள் நகை எல்லாம் போடுறது இல்லை, கேட்டீங்களா? போட்டிருக்கவங்க சொல்லுங்களேன். 2.5 பவுன் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டீங்க. யார் சொன்னது? ஒரு கைத்து காட்டுங்கம்மா. நீங்கள் உங்கள் பேர் என்ன? லைலா அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ரிஜோட அம்மாவா? கொஞ்சம் எழுப்பி நில்லுங்கம்மா. ஒரு கைதட்டு எல்லாரும் கொடுங்களேன். நன்றி, உட்காரலாமா. 2.5 பவுன் ஒரு செயினா போட்டுக்கலாம், அல்லது மோதிரமே 2.5 பவுன்ல இப்போ போடலாம். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 2 லட்சம் ரூபாய்க்கு. வெளியவே தெரிய மாட்டேங்குது. அதே 2 லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் டாரஸில் எத்தனை டாரஸில் எத்தனும்? அதுதான் பவுலடியான் சொல்லுகிறான். சிலர் வைக்கோலில் கட்டுகிறான், சில மரத்திலே கட்டுகிறான், சில இரும்பிலே கட்டுகிறான், சில கல்களிலே கட்டுகிறான், சில பொன்னிலே கட்டுகிறான். அவனுடைய வேலைப்பாடு அந்நாளிலே விளங்கும். அக்னியானது புடமிடும். வைக்கோல் நிற்குங்களா? சாம்பலா போயிடும். பொல பொலன்னு கூட்டம் வருது. சென்ட்ரலைஸ்டு ஏசி பெரிய சர்ச்சு கேட்டீங்களா? அங்கே அப்போ என்ன ஆராதனை கேட்டீங்களா? அங்கே 300 பேர் அங்கே நின்று அப்படி கையை காலை ஆட்டி பெடக்ஸும் ஆட்டி ஆராதிக்கிறது. சூடு வச்சு போடணும் பார்த்துக்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சத்தியத்துக்கு செவி கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடியினால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே ஜனங்கள் மீது வரவிட்டாராம். ஜனம் ஓடுது. யார் ஊழியக்காரங்கன்னு தெரியல. உங்களுக்கு பிழைக்க தெரியல பாஸ்டர். இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்டும் போட்டுக்கிட்டு தோத்திரம் பேச தோத்திரம் பிரைஸ்லாட் தோத்திரம் பிரைஸ்லாட் பாஸ்டிங் இருக்கிறேன் பாஸ்டிங் இருக்கிறேன். இப்போ பாஸ்டிங்லாம் இருக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். 1க்கு 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம். சிஸ்டர் இருந்தால் கூட சம்மதம் வாங்க. ஒரு பணக்கார பொண்ணை கூட மதுரையில் பார்க்கலாம். 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3 கட்டிக்கலாம். செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவத்துக்கும் இயேசு ரத்தம் செஞ்சிட்டார். எங்க சபைக்கு வாங்கன்னு கூட்டுகிற நிறைய கள்ளர்கள் என்று கிளம்பி இருக்கிறார்கள். அவர்களை நாடி போகிற பெருங்கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு மத்தியில் அங்கொன்றும் எங்கொன்றும் சத்தியத்தை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி. அப்படிப்பட்ட பாஸ்டர்மார் தேவனுடைய வார்த்தையின்படி வாளுகளை கிடைத்தா விட்டுட்டு போயிடாதீங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது மாதிரி அப்புறம் ஒன் டே அவன் டச் பண்ணிட்டு தூரத்துக்கு போட்டுருவான். அப்புறம் நீ சீரழிஞ்சு செங்க சம்மந்துருவ. பிரசங்கிமார்கள் கிடைப்பார்கள், பாஸ்டர்ஸ் கிடைப்பார்கள், போதகர்கள் கிடைப்பார்கள், தகப்பன்மார் கிடைக்க மாட்டார்கள். கைகளை தட்டி. நீங்க ஆவிக்குரிய தகப்பனை முதலாவது சூஸ் பண்ணுங்க. இதுதான் எங்கள் தகப்பன். சிச்சித்து கண்டித்து தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி கர்த்தருடைய வேதத்தை கொண்டு கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். உட்கார வச்சு பெரம்பல அடிச்சு உட்கார்றா அப்படி சொல்லி கொடுக்கிற பாஸ்டர் மாதிரி நமக்கு வேணும். இல்லையே, கூத்தாடிகளும் பணக்காரனும் பணத்தையும் கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஊழியம் இல்லை. ஊழியம் செய்யும் போது எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தெய்வம். அது வருங்கிறதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் செய், கர்த்தர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. எனவே ஜாக்கிரதையா இருங்கள், விழித்திருங்கள், நிழலை நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். நிஜத்துக்கு வாங்க. எங்கேயோ யூடியூப்ல நம்ம கொரோனா காலத்தில் நம்ம யூடியூப் சேனல்லாம் உட்காந்து ஆராதனை நடத்தினா அது சந்தர்ப்பம். பிறகு கர்த்தர் கொரோனா மாதிரியே உங்களை உட்கார வச்சிருவார் வீட்டிலேயே. சர்ச்சுக்கு போங்க, சபைகளுக்கு போங்க. இப்படி கூட்டங்களை மிஸ் பண்ணாதீங்க. ரேராக தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி கூட்டங்களுக்கு போங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள்.
உங்கள் ஆத்துமத்துக்கு பிரயோஜனமானதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விட்டுட்டு போயிடுங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல்வேறு இடத்திலிருந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியும் வாழ்த்தும் சொல்கிறேன். எங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல வருஷங்களே உங்கள் மாவட்டத்துக்கு வந்து போகிறேன். 1993ஆம் வருஷத்திலிருந்து முதல் கூட்டம் எங்களுக்கு ஈத்தாமொழி என்ற ஒரு இடத்தில் நடந்தது. 1993. அன்றிலிருந்து நான் வராத கிராமங்கள் இல்லை, பட்டணங்களும் இல்லை. அந்த காலங்களில் கூட்டங்கள் ஆனால் நம்முடைய கூட்டத்துக்கு தான் பெரிய மாஸ் கிரவுட் வரும். அங்கிள் அண்ணன் மோகன்சி அண்ணன் வருவாங்க, தினகர் அங்கிள் வருவாங்க, அடுத்து நான் தான் வருவேன். அப்போல்லாம் நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க இந்த உட்காந்துருக்கதெல்லாம் வாண்டு. இப்போல்லாம் ஊழியர்கள்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியலை. அன்னைக்கெல்லாம் மைதானத்தில் மழையில் வெள்ளம் இடுப்பளவு போயிட்டுருக்கோம், அப்படி உட்காந்துருப்பாங்க. ஜனங்கள் துதித்தார்கள். எழுப்புதல் அற்புதங்களுக்கு அளவே இல்லை. சபைகள் விருத்தி அடைந்தது. பாஸ்டர் பீட்டர் அவர்கள் 1994ஆம் வருஷத்திலிருந்து என்னை அழைக்கிறார்கள். சின்ன சர்ச்சா இருந்துச்சு, 120 பேர். அதுக்கு பெருசு 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 பெருசாகி இப்போ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே மாதிரி வராது. நான் தென்னிந்திய திருச்சபை இந்த உங்கள் மாவட்டத்தில் எல்லா பிஷப்பையும் பார்த்துருக்கேன். எல்லா சபைகள், ஐபிசி, சர்ச் ஆஃப் காட், எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து தான் என்னை அழைப்பார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. அன்றைக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வருவேனானால் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். காலையில் எல்லா வீட்டிலையும் 4 மணிக்கெல்லாம் பிரேயர் சத்தம் கேட்கும். அருணோதயம் அருணோதயம் எழுந்திடுவோம், பரன் இயேசுவை துதிப்போம், அருணோதயம் பரமானந்தம் அன்பரோடுறவாடவும். அப்படி எல்லா வீட்லையும் சத்தம் கேட்கும். இதை போன்றொரு அருணோதயம் எம்மை சந்திக்கும் மனமே. கொண்டல் மூடிடும் வறண்ட நிலம் பதில் அன்பரே என்னை கைவிடாதிரும். இப்போ ஒரு வீட்லையும் அப்படி கேட்கறது பார்க்கல. காலையில் எங்க மதுரையில் சுப்ரபாதம் கேட்கும். சரக்கு சரக்கு சரக்குன்னு முத்தத்தை கூட்டி தண்ணி தெளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போடுறது கேட்கும். கன்னியாகுமரிக்கு வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும். 4 மணிக்கு எல்லா வீட்லையும் ஜெபம், எல்லா சர்ச்சிலையும் ப்ரேயர், மெசேஜ் மாறி மாறி வரும். இப்போ சர்ச்செல்லாம் உறங்குது. சிஸ்டர்ஸ் எல்லாம் பேக் சைடில் சன்லைட் அடிக்கும் வர உறங்குறாங்க. சபையும் தூங்குது, நீயும் தூங்குற. அதனால உன் வாழ்க்கையில் பிசாசு நல்லா விழிச்சிருக்கான். நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள். உங்கள் எதிராளியானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை பார்த்து சுற்றி திரிகிறான். ஜாக்கிரதையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேசம் எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா? பெரிய ஆபத்துக்குள்ள போறோம். வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணாலும் உன்னை தூக்கி போட்டு வெட்டுறதுக்கு ஆள் வர போறான். பைபிளை தூக்குனா பைபிளை பார்த்தாலே அடிக்கிறதுக்கு ஆள் வர்றான். பிசினஸ், வியாபாரம் எல்லாம் கிறிஸ்தவனா கணக்கெடுப்பானுங்க. அதற்கு ஒரு பாதுகாப்பு. நமக்கு ஆள் சப்போர்ட்டும் இல்லை, அரசியல் சப்போர்ட்டும் இல்லை. இந்த கட்சி உதவி செய்யும், அந்த கட்சி உதவி செய்யணும் கனா கன்றாதீங்க. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்கிறவர். கைகளை தட்டி எனவே முழங்கால் போடுங்க. தேசத்தை கர்த்தர் குலுக்குவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துகிற தெய்வம். நம்ம வாழ்க்கையில நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் பண்ணுகிற கூட்டம். முழங்கால் யுத்தம் தான் நம்முடைய யுத்தம். பிரசங்கி சொல்லுகிறான், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. காரணம், ஒடுக்கிறவர்களின் பட்சத்தில் பலம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, அரசியல் செல்வாக்கு இருந்தது, ஆட்சி இருந்தது. யானை எவ்வளோ பெரிய மிருகம். ஒரு யானை காலெடுத்து மிச்சம் எல்லாம் அவுட்டு. நாம சார் மைனாரிட்டி பீப்புள், ஐ ஆம் அக்செப்டட். சின்ன கூட்டம், ஒரு 2%, எறும்பு மாதிரி. ஆனா உன்னை மறந்துடாதீங்க, அவ்வளோ பெரிய யானையின் காதில் இந்த எறும்பு நுழைஞ்சுன்னா யானை சாஞ்சிரும். நீயும் நானும் எறும்பு மாதிரி உள்ள நுழையணும். கையை தட்டுங்களேன், சாச்சிடணும். யானையை கீழே சாய்க்கணும்.
ஜெபம் பண்ணுங்க தேசத்துக்காக. நம்முடைய தேசம் எங்கே போயிட்டுருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஜாக்கிரதை இல்லாமல் இருக்காதீங்க, பெரிய ஆபத்துக்குள்ளே போகிறோம் நம்ம நாடு. ஜெபம் இது தெய்வம் மட்டும்தான் இதில் உருத்தம் பண்ண முடியும். அப்போ நம்மளை கொடுக்கணும், நம்ம ஆத்மாவை கொடுக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 93 உங்கள் மாவட்டத்துக்கு வருகிறேன். இயேசு மறவார் ஊழியம் 1991 வருஷத்தில் 1984 ஆண்டில் இயேசு என்னை பிடித்தார். பூர்வீகம் திருநெல்வேலி, பிழைக்க போனது கேரளா, படித்தது கேரளா. செகண்ட் பிஎஸ்சி பாலக்காடு விக்டோரியா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்னை பிடித்தார். 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள். அப்புறம் ஊழியத்துக்காக மதுரைக்கு போச்சுனார். 91ஆம் ஆண்டு இந்த இயேசுமர ஊழியத்தின் அலுவலகத்தை மதுரையிலே தொடங்கினோம். 18 விதமான ஊழியங்களை செய்து வருகிறோம். நற்செய்தி கூட்டங்கள், ஹீலிங் குருசைட், கிராம ஊழியங்கள், பத்திரிகை ஊழியங்கள், டெலிவிஷன் ஊழியங்கள், மதுப்பழக்கத்துக்கு அடிமையான மக்கள் மத்தியில் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், விசிடி வீடியோ ஆடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக, சேனல்கள் மூலமாக ஊழியங்கள், கடித தொடர்பு ஊழியங்கள், தொலைபேசி ஊழியங்கள், அதோடு கூட பார்வையற்ற குஷ்ரோகிகளுக்கு உதவி செய்யும் ஊழியம், அதோடு கூட வருஷத்திற்கு பவர் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் வல்லமை பயிற்சி ஊழியம் கொடுத்து 100 பேருக்கு வல்லமை ஊழிய பயிற்சியும் கொடுத்து உலகமெங்கும் அனுப்புகிறோம். கைகளை தட்டி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ் ஆகிய 4 மொழிகளில் எங்களுடைய அலுவலகங்கள் இங்கு வருகிறது. ஒவ்வொரு மாதம் கர்த்தருடைய சுத்தமானால் சுமார் 10,000 1 லட்சம் புதிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் சுமார் 10,000 60,000 மக்கள் கூடுகிறார்கள். இதுவரை கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தின் மூலமாக 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இயேசுவின் அன்பை அறிந்து சபைகளில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த மதுரையிலே ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை, எவரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, முதல் சனிக்கிழமை திறவுகோல் ஜெபம் கீவேர்ட் ப்ரேயர் மீட்டிங் என்று ஒரு ஜெபம் வைத்திருக்கிறோம். காலை 9:30 தொடங்கி 2 மணிக்கு முடிஞ்சிடும். இங்கேருந்தாலும் நிறைய பேர் வராங்க. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மார்ச் 1ஆம் தேதி, பிப்ரவரியில் 1ஆம் தேதி தான் வந்துச்சு, மார்ச்லேயும் 1ஆம் தேதி தான். இங்கேருந்து புனலூர் பேசஞ்சர் ட்ரெயின்லாம் வருது. அதில் வந்துட்டு அந்த ட்ரெயினில் திரும்பி வந்துடலாம். ஏன்னா அது வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் கிளம்புற போதும் கரெக்டாக இருக்கும். அதில் வரவும் செய்யலாம், போகவும் செய்யலாம். கூட்டம் முடிந்தவுடனே பெஸ்ட் கிளாஸ் பிரியாணி எல்லாம் போட்டு சாப்பாடெலாம் கொடுத்து உங்களை அதுக்கப்புறம் தான் அனுப்புவோம். காசு வாங்க மாட்டோம், பயப்படாதீங்க. எங்களுக்கு கர்த்தர் போதுமானவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்திற்கென்று நாங்கள் அதிக பிரயாசத்தோடு இந்த டெம்பிள் சிட்டி இன் இந்தியா கோவில் நகரத்தில் செய்து வருகிறோம். ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் சென்டர், பிரார்த்தனை ஆலயத்தை நாங்கள் ஆசீர்வாதத்தின் வீடு என்று தமிழில் அர்த்தம். 10,000 பேர் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தீர்மானம் பண்ணி அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி பல கோடி ரூபாய்கள் தேவை. நிலத்தையும் வேணும், நிலம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், பத்தாது, இன்னும் வாங்கணும். அப்புறம் கட்டுமான பணி. இதற்கான தேவைகளுக்காக ஜெபியுங்கள், கர்த்தரேவினால் தாங்குங்கள். எங்களுக்கு யூடியூப் சேனல் இருக்கிறது, டென்சிங் டேனியல் ஜீசஸ் நவ் ஃபர்கெட்ஸ் ஆஃபீஷியல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் எங்களோட ஒரிஜினல் சேனல். நிறைய சேனலில் எங்களோட மெசேஜ் வருது. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபரோட மற்ற சேனலில் எங்கள் மெசேஜை பார்க்குறவங்க தான் கூடுதல். எனவே நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு மொபைல் எடுத்து ஒரு பட்டனை யூடியூப் ஆன் பண்ணி வேறு எதையும் பார்த்துடாதீங்க. டென்சிங் டேனியல் போடுங்க. அதில் டென்சிங் டேனியல் ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ் ஆஃபீஷியல்னு போட்டிருக்கோம். ஒரு சில்வர் கலர் கோட் போட்டிருப்பேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறது மட்டுமல்ல, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் 2 மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமாய் ஆஃபீஸுக்கு சொல்லலாம். 98421 எழுதி கொள்ளுங்கள். 98421 61318 98421 61318. மற்றொன்று 9344006580 9344006580. எங்களுடைய அற்புத கோபுரத்தினுடைய நம்பர் 0452 0452 0452 2669318 2669318. 24 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஆட்கள். உங்கள் மலையாளத்தில் கூட்டாலும் சரி,
இங்கிலீஷில் கூப்பிட்டாலும் சரி, தமிழில் கூப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பலாம். 2 இமெயில் ஐடி இருக்குது. densingnanil@gmail.com, jesusneverforgets@gmail.com. இது ரெண்டுலேயுமே உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு நாங்கள் ஜெபித்து பதில் அனுப்புவோம். எங்களுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக, உடன் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு விஷயம் உங்களை முகமாய் காண வஞ்சிக்கிறேன். இல்லை, இயேசுவின் வலது பாகத்தை முத்தமிடுற அனந்த பாக்கியத்துக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இந்த நாள் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். ஆமென். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் முறிஞ்சது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் நமக்கு வெற்றி வரும், சில நேரத்தில் தோல்வி வரும். தோல்வி வரும்போது துவண்டு போகக்கூடாது, வெற்றி வரும்போது அகந்து கொள்ளவும் கூடாது. வெற்றியும் தோல்வி ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது அல்ல. தள்ளாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வரும், சூழ்நிலை வரும். அப்பொழுதுதான் பலத்தோடு நிற்க வேண்டும். 2 காரியத்தை நமக்கு ஆண்டவர் டிப்ஸ் கொடுத்தாரு. ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? வியாபாரம் பண்றார். பல ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பேருந்து நிலையத்தில் நிற்கும் பொழுது இந்த லேகியம் விற்கிறவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போவெல்லாம் அவங்களாம் கிடையாது. ஓடிவா ஓடிவா, இருக்கிறவனுக்கு இரும்பு சத்து, இல்லாதவனுக்கு வல்லார் லேகியம் ஓடியா அப்படின்னு விற்பான். பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் அமர்த்தாண்டெல்லாம் போனீங்கன்னா வச்சுட்டு அந்த காலத்தில் விற்பாங்க. நம்ம பழைய வயதான ஐயா மரம் தான் பார்த்துருப்பீங்க. பீம புஷ்டி அல்வா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? யாராவது பார்த்தவங்க கை தூக்கி கேட்டு பார்க்கலாம். பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ வாங்க சார், வரிசையா வாங்க சார், தள்ளாதீங்க சார், லைன்ல வாங்க சார். ஒரே ஆள் இருக்காது. வரிசையா வந்து வாங்க சார், வரிசையா வந்து வாங்கணும். இந்த மெக்காஃபோன் ஒன்று இருக்காது. மெக்காஃபோன் தானே பேரு. இப்படி போட்டு மெக்காஃபோனை வச்சுக்கிட்டு தான் ஓடியா ஓடியா ஓடியா, இருக்கிறவனுக்கு இரும்பு சத்து, இல்லாதவனுக்கு வல்லார் லேகியம் அப்படின்னு விற்பான், ஓடுவாங்க. போலியான விற்பனை. அந்த காலத்தில் நீலி பெருங்காதி தைலம் அப்படின்னு வித்தாங்க. அம்மா மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்கியாட்டுங்க பார்க்கலாம். நீலி பெருங்காதி தைலம் கூந்தல் வளர்வதற்கு, முடி வளர்வதற்கு. 16 அடி கூந்தல் வரும், பாயை போட்டு தான். இப்போ நீங்கள் கூந்தலே விரும்புறதில்ல, இப்போ தான் ஒட்டை வெட்டிக்கிறீங்கல்ல. அப்போவெல்லாம் முடி வளர்ந்தாதான் பெண்ணுக்கு அழகு. அப்படி கீழே போட்டு நிற்பாங்க. இப்போ எல்லா முடியும் வெட்டிட்டு அப்படி பாதி விட்டுறா அப்படிங்கிறா. பார்த்துக்கணும். இப்போ புல்லட்டே ஓட்டுறால, பிரச்சனை இல்லை. அப்போ பாஸ்டர் அம்மா கூட யூடியூப்ல அப்படிதான் வர்றாங்க. அப்படி பாதி எங்க விட்டுட்டு தான் நின்று பார்ப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது இங்கேயும் போகும், எல்லா இடத்துலையும் விளைகிறோம். நீலி பெருங்காதி தைலம் அது வாங்கி தேய்த்தால் நீங்கள் பாய போட்டு தான் நிற்கணும். 16 அடி கூந்தல் வளரும்பா. ஆனா விக்கிறவன் தலையை பார்த்தீங்கன்னா பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கும், வலு வலு வலுன்னு இருக்கும். கிளார் அடிக்கும் பாருங்க, ஹாலஜன் போட்டது மாதிரி. போலியான விற்பனை. ஒருவன் ஒரு பேக்கை திறந்தான், பஸ் ஸ்டாப்ல திறந்தான், ஒரு டப்பா எடுத்து வித்தான். ஒரே நேரம் சொறி சிறங்கு இருந்தால் ஓடி போகும், ஒரே நேரம் மறந்து அப்படின்னா. ஒரு சின்ன டப்பி எடுத்துக்கிட்டு சைபால்னு அந்த காலத்தில் ஒன்று நிற்பாங்க. இப்போ இருக்காது சைபால். பார்த்துருக்கியா தம்பி? சைபால் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொல்லு. சைபால்னு ஒன்று இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? நான் உங்களெல்லாம் விட வயசில் மூத்தேன் போலுங்க. இந்த எல்லாம் வெள்ளத்தில் இருக்க கூட எனக்கு என்னையோட சின்ன ஆளாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மேக்கப்பில் நிற்கிது, அதனால தெரியல நினைக்கிறேன். சைபால் தெரியுமா தெரியாதா? தெரியுங்களா? வாயத்துடன் சொல்லி தொலைய வேண்டியதானே. அப்போ அந்த சைபாலையும் விற்பானுங்க. சொரிசரங்கு இருந்தால் ஒரே வேளை மறந்து போயிருப்பான். ஆனா போகிற மாதிரிலாம் தெரியாது. ஆண்டவரும் விற்கிறாரு. ஒருவன் துன்பப்பட்டால் உடனே ஆஸ்பத்திரிக்கு போ, ஜெயசேகரன் ஆஸ்பத்திரிக்கு போ. மக்களே, மாரத்தாண்டத்தில் போகட்டையா?
இல்ல ஹிம்ஸுக்கு போ, ஒரு 4 லட்சத்தை கொடுத்துட்டு வந்துரு. அப்படிலாம் சொல்லல. ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணட்டும். கையை தட்டுங்களேன். சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடட்டும். இன்பம் வரும், துன்பம் வரும். துன்பப்பட்டா ஜெபம் பண்ணு. சந்தோஷமா இருந்தால் என்னை ஆராதித்து சங்கீதம் பாடு. கைகளை தட்டி. தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டுகிறார், பலவான்களை விழத்தள்ளுகிறார். நான் அதைத்தான் சொன்னேன். நம்ம தேசத்துக்காக முழங்கால் பட தொடங்க. நம்முடைய ஓட்டினாலோ நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய செல்வாக்கினாலோ அவர்களை விழ வைக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே விழ வைக்க போகிறவர். கைகளை தட்டி ஜெபம் பண்ண தொடங்க. எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் எச்சரிக்கிறேன். நல்லா இருக்கும், பெரிய சபை இருக்கு, வளர்ந்துருச்சுன்னா மமதையில உட்கார்ந்து இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நோக்கி அபயமிடுங்க. எகிப்தின் ராஜாவையும் பார்வோனையும் அவனுடைய சேனைகளும் கடலில் ஆழ்த்தி போட்டு கொன்று போட்ட தெய்வம் பார்வோன்களை கீழே தள்ளட்டும். கையை தட்டுங்களேன். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பார்வோனுக்கு கீழே தள்ளட்டும். டெப்த் இல்ல, டெப்த் இல்ல. மிட் ஏறி இருக்கோ? மிட் என்னது? டெப்த் இல்லாம இருக்கு. கெயினா ஆண்டவர் அப்படி செய்வார். போதும், நல்லா இருக்கு பிரதர், தேங்க்யூ. கவனிச்சுக்கங்க. இடையிடையே தேவனுடைய வல்லமை உள்ள கரம் அதை செய்யட்டும். மகிமையான கரம் தள்ளாடின பலத்தினால் இடை கட்டுவார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் திண்டுக்கல் என்ற ஒரு பட்டணத்தில் பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். இரவு 1 மணி இருக்கும். திருவள்ளுவர் பஸ் அப்ப அந்த காலத்தில் போகும், தெரியுமா? தெரியும். தலையாட்டாதீங்க, டக்குன்னு கை தூக்கிறணும். எனக்கு தெரியாதுல, இந்த லைட்டை வேற கண்ணில் அடிச்சு விட்டுருக்கானுங்க. உங்க முகமே தெரிய மாட்டேங்குது. அப்படி கையை தூங்க எனக்கு தெரிஞ்சிடும். திருவள்ளுவர் பஸ்ஸுக்காக நான் காத்திருந்தேன். ஒரு எலும்பும் தோறும் ஒரு ஸ்கெல்டன், எலும்பு கூடு மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை 4-5 ரவுடிகள் போட்டு அடிச்சு துவைக்க எடுக்கிறாங்க. அவன் ஐயா சாமி விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, செய்ய மாட்டேங்கிறான். ரத்தம் பீரிடுகிறது. நான் பயந்து ஒண்டி அந்த பஸ் ஸ்டாண்டு தூணுக்கு பின்னாடி ஒண்டிக்கிட்டேன். கொஞ்சம் வயசு, எனக்கு ஒரு 20, 21, 22 வயசு தான் இருக்கும். அடிச்சு சுருண்டு கிடந்தாரு. சுருண்டு கிடந்தவர் டக்குன்னு இப்படி எழும்பினா. அப்ப இந்த மஞ்சள் ஹாலஜன் மாதிரி இந்த சோடியம் வேப்பர் லேம்ப்னு போட்டிருப்பாங்க, ஸ்ட்ரீட் லைட், எல்லோஷா இருக்கும். அந்த லைட் எங்க ரோட்ல அடிச்சிட்டு இருக்கு. ஒரு 10-12 வயசு பையன் அந்த அப்படி கிராஸ் பண்றான். இங்க இருந்து எந்திரிச்சாரு. எந்திரிச்சு, டேய் மச்சான கூட்டு வாடா, என்னை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னாரு. அவன் சிட்டா பறந்தான். ஒரு 5 நிமிடம் இருக்கும். அங்கிருந்து ஒரு பெரிய ஆள் வந்தார். லுங்கியை கட்டினா இடவாறு இவ்வளவு பெருசு, பச்சை கலர் பெல்ட் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு அகலத்தில் இருக்கும். அதை கட்டி மீசை இப்படி வச்சிருக்காரு. ஒரு கட்டா பனியன் போட்டு வந்தா, யாரா என் மாப்பிள்ளை அடிக்கிறது அப்படின்ட்டு வந்தார். அவர் அங்க இருந்து வர்றது இந்த 4 பார்த்துச்சு. 4 திசையும் தெரித்து ஓடினார்கள். அவ்வளவு பெரிய ஆளு. அவர் நடந்து வந்தார், அவ்வளவுதான். அவர் வந்ததும் எனக்கு ஆச்சரியம் இல்லை, இவர்கள் ஓடினதும் ஆச்சரியம் இல்லை. இவ்வளவு நேரம் அடி வாங்கி காலில் விழுந்து கும்பிட்டு கொண்டிருந்தானே இந்த எலும்பு துண்டு, சட்டுன்னு ஸ்பிரிங் மாதிரி எந்திரிச்சுனா, டேய் எங்கடா ஓடுறீங்க மாப்பிள்ளைங்களா, இப்ப என்னை அடிங்கடா பாப்போம், ஒண்டி கொண்டி நின்று பாப்போம் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா இவ்வளவு நேரம் காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ வாங்கடா மாப்பிள்ளைகளா ஒண்டி கொண்டியா நின்று பாப்போமா அப்படின்னா எப்படிடா இந்த தைரியம் வந்துச்சுன்னு நினைச்சேன். அப்பதான் புரிந்தது, அவனுக்கு ஒரு துணை வந்து விட்டது. அதான் முறுக்கு மீசை மச்சான். முறுக்கு மீசை மச்சான் வந்த உடனே இவனுக்கு தைரியம் வந்துச்சு. நமக்கும் ஒரு முறுக்கு மீசை மச்சான் இருக்கிறார். அவர்தான் வல்லமையும் திராணியும் உடைய ஆண்டவர். கைகளை தட்டி உன்னை ஒடுக்கினவர்களை அடிப்பதற்காக, உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி உன்னை தூக்கி விடுவதற்காக, உன் சத்துருவின் தலையை நசுக்குவதற்காக சர்வ வல்லமை உள்ள தேவன். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், தூக்கி விடுகிறார்.
விழுந்து போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, பிரச்சனையை கண்டு துவண்டு போனீர்களோ, வாழ்வு இன்பமும் துன்பமும் கசப்பும் மாறி மாறி வந்ததினால் உங்கள் ஆன்மீக வாழ்விலே சற்று விசுவாசம் பின்தங்கி போய்விட்டதோ, பயப்படாதிருங்கள். ஒரு வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். ஏசாயா எழுதுகிறான் 28:2, வல்லமையும் திராணியும் உடைய ஒருவன் ஆண்டவிடத்தில் இருக்கிறான். அவன் சங்கார புசலை போல வருவான், கல் மழையை போல வருவான், பெரும் வெள்ளத்தை போல வந்து தன் கையினால் அவனை தள்ளி விடுவான். கைகளை தட்டி. யாரை குறித்து ஏசாயா எழுதுகிறான்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. சங்கார புசலை போல வருவாராம், கல் மழையை போல வருவாராம். வெறும் கையை தட்டி அல்லேலூயா போட்டு அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டும்தான் பரிசுத்தாவின் அடையாளம் அல்ல, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அடையாளம் அல்ல. அவர் யார் தெரியுமா? வெறும் அடையாளமானவர் அல்ல, அனுபவம் அல்ல. இஸ் நாட் இதோ ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, இஸ் எ பர்சன். கைகளை தட்டி. பிதா எப்படி தெய்வமோ, குமாரனாகிய கிறிஸ்து எப்படி தெய்வமோ, பரிசுத்த ஆவியானவர் அப்படி தெய்வமாகவே இருக்கிறார். கைகளை தட்டி. அவர் வல்லமையும் திராணியோடைய சாதாரணம் அல்ல. நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம், உனக்குள் இருக்கிற தெய்வம் பெரியவர். கைகளை தட்டி. கையினாலும் சத்துருவை தள்ளி போடுவார். சொண்டு வரல, அப்படி தட்டிடுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். இல்ல, என்ன ஆகும்? சத்தமா சொல்லணும், இல்லாட்டி மைக்கு பிடிக்க ஒரே எரிஞ்சிருவேன். சொல்லுங்க, எல்லாம் ஆகும். கைகளை தட்டி. இப்ப திருக்குறள்ல கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலகு, எத்தனையோ விளக்கெல்லாம் சொல்றாங்க. அந்த விளக்கம் எனக்கு அவ்வளவு திருப்தி ஆகல. அகர முதல எழுத்து வார்த்தை எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. கைகளை எழுத்து எல்லாம், எல்லா எழுத்தும், எழுத்து எல்லாம், எழுத்துன்னு ஏ ஆ ஏ மலையாளத்தில் ஆ, இந்திய என்னதான் இருக்கட்டுமே, இந்த எழுத்தை எங்கிருந்து வந்ததான்? வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. கைகளை தட்டி. அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்து நிலை, எழுத்து எல்லாமே ஆதி பகவன் முகற்றே உலகு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. வார்த்தை தான் தெய்வம். வாக்யோ வை பிரம்மா, சப்தோ வை பிரம்மா, சப்தாட்சர பரபிரம்மா. வார்த்தை தான் தெய்வம், சப்தம் சவுண்ட் தான் தெய்வம். ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த வேர்வ்ஸ் போறதுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்குமா இல்லையா? ஓம், அப்படிதான் ஓங்காரம் வந்துச்சு. கைகளை தட்டுங்களேன். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஓம்காரநாதம், ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ஓம் ஆம் ஆமேன் என்று மாறியது. கைகளை தட்டி. ஆம் ஆமேன் என்று மாறியது. சவுண்ட். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் என்னவாம்? கர்த்தருடைய வார்த்தை என்பதே. கைகளை தட்டுங்களேன். அதனால தெய்வத்துக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றேன். நான் 33 கோடி தேவர்களை ஆராதித்தவன், உருவ வழிபாடு செய்தவன், அநேக தேவ விசுவாசத்தில் இருந்தவன். இப்ப ஏக தேவ விசுவாசத்தில் வந்திருக்கிறேன். கைகளை தட்டி. எல்லாம் கேட்பாங்க, பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்தாவி வேறு. இல்லை இல்லை இல்லை, மூவர் ஒன்றான பரம்பொருள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூவர் மூன்று கிரியை, 3 வெளிப்பாடு. அப்ப நம்ம ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும். உங்கள் வீழ்ந்த இடத்தில் கர்த்தர் எழுந்து நிற்க போகிறீர்கள். உங்க வீடு எந்த ஊரில், எந்த தெருவில், எந்த வீட்டில், எந்த குடும்பத்தில், எந்த வியாபாரத்தில், எந்த வேலையில், எந்த ஊழியத்தில் தலைகுனிந்து போனீர்களோ, அதே வீட்டில், அதே குடும்பத்தில், அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில், அதே வியாபாரத்தில், ஏன் அதே ஊழியத்தில் ஆண்டவராக இயேசு இன்று இரவு உங்கள் தலையை உயர்த்துவார். கைகளை தட்டி. இன்றைக்கு இரவு இயேசு சொன்னார், விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டவர்களின் கர்த்தர் தூக்கி விடுகிறார். எசேக்கியேல் 18:32 சொல்லுகிறது,
சாகனுடைய சாவை நான் விரும்புவதே இல்லை. சாகனுடைய சாவை நான் விரும்புவதே இல்லை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். பிலிப்பியர் 2:10-11 சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இதுவரை செய்தேன், முதிர்வ இதுவரை அப்படியே செய்வேன், கைகளை தட்டி. ஏசாயா 44:22 சொல்லுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவத்தை அது அகற்றி போட்டேன். எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தர் உங்களை புதிதாய் மாற்றப் போகிறார். மகிமை நான் நிறைக்கப் போகிறார். சந்தோஷத்தை நான் நிறைக்கப் போகிறார். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இரவு இறங்கி வரப்போகிறது. நீங்கள் விரும்புகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியத்தை செய்வார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கரம் அதை செய்யும். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வேதநாய சாஸ்திரி அவர் பாடலில் சொன்னார்கள், சொந்த ஜனமாக யூதர் இருக்கும் பொழுது தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை. எங்க அப்பா பேர் பரமசிவன், பரமசிவன் மகனை. உங்க தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா வேற பேரா இருக்கும். எட்வர்டு சாமுவேல் இருந்திருக்காது. அவருடைய அப்பா பேட்ட அதை விட மோசமான பேரா இருந்திருக்கும். ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, என்றாலும் தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர், பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். கைகளை தட்டி. பாலஸ்தீனம் எங்கே இருக்கிறது? கன்னியாகுமரி எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிற ஆறுமுகம் பிள்ளையும் ராமசாமியும் பரமசிவன் மகனுக்கும் ஆபிரகாமுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் சாஸ்திரியார் சொல்றார். புறஜாதியாய எம்மை, சொந்த ஜனமாக யூதர் இருக்கும் பொழுது புறஜாதியாய எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாய் மாற்றின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக துதிக்கணுமா? சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலைவில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து தன் மைந்தர்களாக்கின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. ஆண்டவர் இன்றைக்கு இரவு உங்கள் அருகில் வரப்போகிறார். ஒடுங்கின அதே இடத்தில், வீழ்ந்து போன அதே இடத்தில், மனம் கசந்து போன அதே இடத்தில் இறைவன் இன்று இரவு உங்களை உயர்த்தி எடுக்க போகிறார். கைகளை தட்டி. தள்ளாடினவர்களை பலத்தினால் இடை கட்டுகிறார். 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது. கைகளை சட்டி. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எங்க இருக்குதா? பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் வீட்டுக்கு வரும். நம்முடைய சுய பலத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. அங்கிள், நான் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன், என்னால் முடியலையே. 40 நாள் உபவாசம் போட்டுட்டேன், என்னால் அந்த இச்சையிலிருந்து விடுதலையாக முடியலை, மொபைலிருந்து விடுதலையாக முடியலை, காம விகாரத்திலிருந்து விடுதலையாக முடியல, போதை பொருளிலிருந்து விடுதலையாக முடியல, புருஷனுக்கு துரோகம் பண்றதுல இருந்து எனக்கு விடுதலையாக முடியல, மனைவிக்கு துரோகம் பண்றது எனக்கு விடுதலையாக முடியலையே, என்ன செய்வேன்? I am depressed. சோர்ந்து போனாயோ? உனக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். உனக்கு என்னைக்கு முடியல, என்னால முடியல என்றோ அன்னைக்கு 100% 100% பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உன்னை கொடுத்து விடு. கைகளை தட்டி. Submit your soul, body and spirit to the Lord, the Almighty God, the Holy Spirit. உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை 100% மேல் ஆண்டவருக்கு கொடு. அவர் உன்னை பலப்படுத்தி நிறுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. கைகளை தட்டி. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. ஆண்டவர் இறங்குவார். காரணம் என்ன? பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, ஓடுகளுக்கு ஓட்டக்கால் வேகம் போராது, ஞானம் அடைவதற்கு ஞானிகளின் ஞானமும் போராது,
சில விட வித்வான்களை இது வித்தையும் போராது, எல்லாத்துக்கும் என்ன நேரிட வேண்டுமாம்? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டுமாம். எல்லாம் சொல்லுவாங்க, கை கட்டினது வாய் கட்டலிங்க ஐயா, அந்த பிசினஸ் வரதுமா இருந்துச்சு, என்னை விட்டு தாண்டி போயிடுச்சு. வாழ்க்கையில போராடி போராடி தோற்று போய் விட்டேன் பிரதர். வீடு இருக்கும், ஆஸ்தி இருக்கும், சம்பத்து இருக்கும், வாட்டர் பெட் இருக்கும், ஏசி ரூம் இருக்கும், தூக்கம் வராது. ஃபைவ் ஸ்டார் குக் வைத்து சமைப்பான், 6 வித சுவையோடு உணவு. ஒரு டம்ளர் கேப்ப கஞ்சியை வர தவிர ஒன்றும் சாப்பிட முடியாது. புத்தகங்களை வாங்கி அடுக்கி வைத்திருப்பான், கல்வி மேதை என்று காண்பிப்பதற்காக. படிப்பே வராது. சிஸ்டமா வாங்கி வச்சிருப்ப, ஒன்னும் ஆபரேட் பண்ண தெரியாது. அறுக்க தெரியாதவன் இடுப்பை சுத்தி 62 அருவாமனையாம். அறுக்க தெரியாதவன் இடுப்பை சுத்தி எத்தனை அருவாமனை? 62 அருவாமனையாம். சரி, எதுலையாவது அறுத்துருவான்னா மருமக வந்து நல்ல வேலை செய்வா, சம்சார வீட்டு பொண்ணு, விவசாயி வீட்டு பொண்ணு, நல்லா இருக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாமியார் ஒரு காய் வெட்ட சொன்ன மறுநாள், இந்த அருவாமனை வேறத்த, எங்க அப்பை விட்டு அருவாமனைனா அதுல நல்லா வெட்டுவேனாலும். உடனே மாமியார் சாதனைப்பட்டவளா தன் வேலைக்காரனை கூப்பிட்டு அவங்க அப்பையும் வீட்டில் போய் இந்த அருவாமனை எடுத்துட்டு வானா. அவன் போய் கொண்டு வந்தான். இவ சொன்னா, நான் இருக்கும்போது இருந்த அருவாமனை இல்லை, இப்ப எங்க அப்பா மாத்திட்டார் போலுக்கண்ணா. நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு ஆண்டவரை விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாவத்தோடு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு அல்லேலூயா. தேவனோடு மட்டும்தான் நாம் ஒப்புரவாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு முடியவில்லையா? முடியாது சுவாமி, என்னால் இயலாது, ஏதோ எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏது மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அதிதோசி. ஆனா இப்போ பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் இந்த ஏழையை, பேதையை கரையேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. கைகளை தட்டி, கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன? நான் கள்ளன், கபடன், கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் நான். ஆனா இப்போ அதெல்லாம் உணர்ந்து வரையா. உள்ளம் உருகி உந்தன் உயர் சிலுவையின் அடியில் வந்து நிற்கிறேன், உலகிலிட்ட மெழுகாய் இதயத்தை உருகவை இயேசு சுவாமி. தீயில் போட்ட மெழுகை போல என் இதயத்தை உருகவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. கைகளை தட்டி, எத்தனை பிரசங்கம் கேட்டேன், எத்தனை ஆலயத்துக்கு போனேன், எத்தனை வேத வசனம் வாசித்தேன், என்ன இதயம் கல்லு மாதிரி இருக்குதுங்க ஐயா. அந்த கல்லை மாற்றக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. உன் உள்ளத்தை உருக்கக்கூடிய வேலையை பரிசுத்தாவினர் செய்வார். அஞ்சு அஞ்சு தூர நின்றேன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டேன் நான். ஐயோ, காற்றுல போட்ட துரும்பு, கடல்ல போட்ட துரும்பு போயிட்டு போயிட்டு வரது போல என் இதயம் பாவத்தில் போகும் வரும், போகும் வரும். இப்போ உம்மிடத்தில் வந்துடுவதற்கு பயந்து நின்னேன். இப்போ ஒரு தைரியம் வந்திருக்குப்பா. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம்பாராய். கெஞ்சி கெஞ்சி உண்மை பார்த்து கூவுறேன்ப்பா, இந்த வஞ்சகனுடைய முகத்தை பாராய். கிட்டி என்னிடம் சேர்ந்து என் பக்கத்துல வந்து என் மீது கிருபை வை இயேசு சுவாமி. கைகளை தட்டி, உன்னையன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே, தன்னையே பலியாய் தந்த மண்ணுயிருக்கெல்லாம் இரட்சகனே. ஆண்டோட்ட வாங்க, நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன் சுவாமி, என் வாழ்வு தடுமாறுகிறது, என் வாழ்வில் ஆண்டவருக்காக வாழ விரும்ப முடியவில்லை அங்கிள், அண்ணே என்னால முடியல, என்ன செய்யலாம்? அதுதான் சொன்னேன் ஒரு டிப்ஸ். உங்கள் ஆவியாத்ம சரத்தை பரிசுத்தாவின் ஆளுகை கொடுத்து விடுங்கள், போதும், அவர் பார்த்துக் கொள்வார். ஆவியில் நிரப்பப்படுகிறவர்கள் அல்ல, ஆவியிலே நிரப்பப்படுகிறவர்கள் அல்ல, அந்நிய பாஷை பேசுறல்ல, ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள். கைகளை ரூலிங் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் ஆளுகைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்வில் எல்லாவற்றும் நிமிர்ந்து நிற்பீர்கள். கைகளை தட்டி
யோசுவா 3:7 சொல்லுகிறது, யோசுவா உன்னை அவர்கள் கண்களுக்கு முன் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கைகளை தட்டி. உன் சத்துருக்கள் கண்கள் காண உன்னை எப்படி செய்வாராம்? மேன்மைப்படுத்துவார். சோர்ந்து போனீர்களோ, வாழ்வு கசந்து விட்டதோ, எல்லாம் இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ, பிசினஸ் பண்ண எல்லாம் போச்சு, எங்கெல்லாம் தொடரணும் அங்கெல்லாம் எனக்கு இது தடையா வந்துட்டே இருக்குது அண்ணே, என்ன செய்வேன் எனக்கு தெரியவில்லை, I am depressed. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்னே மேன்மைப்படுத்த போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இரவு, tonight expecting ஒரு miracle right now, brother and sisters. He is almighty God, He is living God, our Lord Jesus Christ, the same yesterday, today and forever. He is a father of mercy. அவர் இரக்கங்களின் பிதா. இந்த இரவு உங்கள் அருகில் வருவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். இன்றிலிருந்து உங்கள் தெருவில் நீங்கள் தான் நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் நிமிர்ந்து நிற்கிறீர்கள். மகளே, எல்லாரும் சேர்ந்து உன்னை அற்பமா எண்ணி உன்னை தாழ்த்தி போட்டார்களோ, தள்ளாடின உன்னை கர்த்தர் பலத்தினால் இடைக்கட்டப் போகிறார். உங்கள் குடும்பத்தில், கோத்திரத்தில், சொந்தத்தில், பந்தத்தில், உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில் நீங்கள் தான் நிமிர்ந்து நிற்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். இன்றைக்கு அதை செய்வார். நீ அழுத கண்ணீருக்கெல்லாம் பரிசு வருகிறது. நீ அடைந்த நிந்தைக்கு பரிசு வருகிறது. நீ அடைந்த சோதனைக்கு வெற்றி வருகிறது. உன் தலையை நிமிர பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது. நீ செய்ய வேண்டிய ஒன்று, உன்னை அவருக்கென்று ஒப்பு கொடுத்து விடு. அவருடைய ஆளுகைக்கு கொடு. ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்ட ஒரு அந்த டைம்ல சாட்டிஸ்ஃபை ஆகி போயிடாதீங்க. இந்த வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிங்க. உங்க வாழ்வில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டி தொட்டதெல்லாம் துலங்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். மகிமையான தேவன் அதை செய்வார். இரண்டாவது, இழந்ததை திரும்பி கொடுப்பாராம். கைகளை தட்டி இழந்ததை அப்ப திருப்பி கொடுக்கும் போது, எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம்னா பல நாள் பென்ஷன் வரல, பல நாள் உங்களுக்கு கேட்க வேண்டிய அரியர் எல்லாம் கோர்ட்ல கேஸ் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் ஆகும், அவர் மேல அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனே கொடுங்கள் என்று ஜட்ஜ்மெண்ட் வரும். ஜட்ஜ்மெண்ட் வருது, நீ கேஸ் போட்டதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் ஒரு 10 வருஷம் இடைவெளி இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒன்று நோட் பண்ணிருப்பாங்க, அவர் கேஸ் போட்ட நாளிலிருந்து அவருக்கு நஷ்டமான அத்தனை தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும். அவர் கேட்ட பெட்டிஷன் ப்ரையருக்கும் ஆர்டர் ஆயிடும். அப்புறம் இந்த 10 வருஷம் இழந்தையோ விட்டு ஒட்டு மொத்தமும் பணம் மூட்டையை கட்டி உன் தலையில கையில் கொடுப்பாங்க. கைகளை தட்டும். அதான் ஆண்டவர் சொல்லாரு, இன்றைக்கே செய்வேன், என்ன செய்ய, நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திருங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். 2026 இன்றைக்கு கையை தட்டுங்களேன். என்றைக்கு தருவேன்? இன்றைக்கு, tonight. லூக்கா 19:10 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? இழந்து போனதை வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சினால் நிரப்புவார். துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் பேலன்ஸ் பண்றவர். சோர்ந்து போன, துன்பத்தை கண்ட, அவமானப்பட்ட, தலைகுனிந்த, நீ நெருக்கப்பட்ட நாளுக்கு சரியா ஒரு வழி ஆண்டு திறந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. பல ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் பிரயாணம் ஒன்று, ஒரு கப்பல் நடுக்கடலில் போகிறது. கப்பல் சேதம் ஏற்பட்டது. மலையில் பனி பாறையில் மோதி உடைந்தது. கப்பல் மூழ்க ஆரம்பித்தது. கப்பல் வழக்கத்தின்படி அங்கே இருக்க பிரயாணிகள் சின்னஞ்சிறு காப்பாற்றும் படகு எடுத்துக்கொண்டு தப்பிக்க வேண்டும். அதுலேயும் ஒரு ஆர்டர் இருக்கிறது. எல்லாருக்கும் சீட்டு போடுவாங்க. எல்லாருக்கும் அந்த படகுல இடம் இருக்காது. சீட்டு போடுவார்கள்.
அந்த சீட்டு யார் பேருக்கு விழுகிறதோ அவர்களால் தப்பித்து சென்று விடலாம். இப்போ சீட்டு போட்டார்கள். அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான். அவனுடைய நண்பனும் அந்த கப்பலில் வருகிறான். அவன் ஆண்டவருக்கு விரோதமாகவே பேசுகிறான். எப்பொழுது இவனை கேலி பண்ணி கொண்டு, உனக்கு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க, அது ஆண்டவனாது ஒண்ணுமில்லை எத்தனையோ முறை சொல்லி பார்த்தான், கேட்கவே இல்லை. இப்போ சீட்டு போட்டார்கள். இந்த 2 பேரும் உயிருக்கு காப்பாற்றப்பட வேண்டும். சீட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு விழுந்தது. அந்த ஆண்டவருடைய மனிதனாயிருக்கிற அந்த வாலிபர் தான் தப்பி செல்ல வேண்டும். தேவனை இல்லை என்று சொல்லுகிறவன் சாக வேண்டும். அப்பவும் சொன்னான் அந்த கடவுள் இல்லை என்று சொல்றவன், பார்த்தையா உன் ஆண்டவர் தான் ஆளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பார்த்தியா, இதுதான் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா. இவர் கொஞ்ச நேரம் யோசித்தார். அடுத்த படகு இறங்கியது கப்பலிருந்து. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த சீட்டை அந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிற வாலிபன் பையில தன் நண்பனுடைய பாக்கெட்ல அவன் வைத்தான். படகு வந்து நின்றது. ஒரே தள்ளாக அந்த கடவுள் இல்லை என்று சொல்லுகிற படகுல தள்ளிவிட்டான். இவன் கேட்டான், நீ தானே தப்பித்து போன, ஏன் தள்ளுற? அவன் சொன்னான், நான் இன்று மரித்தாலும் என் ஆண்டவரிடத்தில் போவேன், நீ மரித்தால் நரகத்துக்கு போய் விடுவாய். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு இந்த உலகில் ஒன்றுமில்லை. எனக்காக உயிர் கொடுத்த இயேசு, உனக்காக நான் உயிரை கொடுக்கிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, நீ தப்பிச் செல்வதற்கு ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள். என்னை சந்திக்கணும்னு நினைச்சேனா நான் அவர் வீட்டில் இருப்பேன், நீயும் வந்து என்னை சந்தித்துக் கொள்ளலாம் என்றான். அப்படியே படகு புறப்பட்டது. நண்பனின் தியாகத்தை நினைத்தான். ஐயோ, அவன் சும்மா கடவுளை பற்றி உளறிக்கிட்டே இருக்கான்னு நினைச்சேனே, இவ்வளவு பெரிய இதயம் இருக்குமா? அப்படி இதயமெல்லாம் உடைந்து திரும்பி பார்த்தான். மூழ்கிக்கொண்டே நண்பன் கூப்பிட்டான், நண்பா, ஓ மை ஃப்ரெண்ட், நாம் ஆண்டவர் வீட்டில் சந்திக்கலாம், அவரை ஏற்றுக்கொள். அப்படியே மூழ்கி போனான். உள்ளம் உடைந்தது, கண்கள் பனித்தன, கூச்சல் போட்டான், கரை சேர்ந்தான். ஆண்டவரே, இப்படி ஒரு நண்பன் எனக்கு கொடுத்த நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும், நான் உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தான். கைகளை தட்டி. இழந்து போனதை கொடுக்கிறவர், யாரையும் இந்த உலகில் கைவிடாதவர், கைகளை தட்டி, யாரையும் தள்ளி போடாதவர். ரோமர் 5:7-8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததில் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுற உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறாய். நம்ம ஆண்டவர் தூக்கி எடுத்து சுத்தம் பண்ணுகிறவர். ஒரு தாய் குழந்தை சாக்கடையில செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சுன்னா தூக்கி கர்ச்சீப் வச்சுட்டு தொட வச்சுட்டு மடியில் வச்சுக்குவாளா? என்ன செய்வா? தூக்கி நல்லா குளிப்பாட்டி சோப்பு போட்டு பயங்கரமாக குளிக்க வைத்து பவுடர் போட்டு அழகுபடுத்தி அதுக்கப்புறம் தன் தூக்கி நெஞ்சோடு அணைத்துக் கொள்வார். நீ சாக்கடையில் விழுந்திருக்கிறாய், செப்டிக் டேங்கில் பாவம் என்ற சாக்கடையில் விழுந்து கிடக்கிறாய், கர்த்தவனை தூக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். கைகளை தட்டி. இழந்து போனதை கொடுக்கிறவர். நீதிமானுக்கும் துன்மார்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான், ரிசர்வேஷன்ல இருக்கிறான். நீதிமானோ நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் அவனை விட்டு விலக மாட்டார். கைகளை தட்டி. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தரோ அவை எல்லாவற்றையும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்குவாராம். இன்று இரவு உங்களுக்கு விடுதலை வருகிறது. நீதிமானுக்குத்தான் துன்பமாம், அது கொஞ்சம் நெஞ்சமில்ல. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எப்படி இருக்கும்? அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவை எல்லாவற்றையும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்குவார். இழந்து போனதை பிடித்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்காக மனஸ்தாபப்படுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக எங்கோ நிற்கிறேன் சுவாமி,
ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இல்லை, அந்த பரிசுத்தம் இல்லை, தேவ பக்தி இல்லை, பிரார்த்தனை இல்லை. என் வாழ்வு கசக்கிறது, என் வாழ்வு கசக்கிறது. எனக்கு மீண்டும் அதை தாரும் என்று கெஞ்சுங்கள். சங்கீதம் 38:17, 38:18, சங்கீதம் 51:3 சொல்லுகிறது, என் பாவத்தை அறிக்கையிட்டேன், என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டேன், பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. சங்கீதம் 51:10, 11, 12 சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் தாரும், என்னை பலப்படுத்தும். யூதாஸ், பேதுரு, 2 பேர்கள். இந்த 2 பேரும் செய்த பாவங்கள் என்ன? யூதாஸ் குருவை காட்டி கொடுத்த துரோகி, பேதுரு அவரை மறுதலித்த பாவி. இந்த 2 பாவத்திலையும் எந்த பாவம் பெரிய பாவம் நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. யூதாஸ் செய்தது காட்டி கொடுத்தது, பேதுரு செய்தது மறுதலித்தது. இந்த 2 பாவத்தில் எந்த பாவம் பெரிய பாவம்? யாராவது சொல்லுங்களேன். தப்பா சொல்லணும் பரவாயில்ல. யாரு யார் சொன்னது? கை தூக்கி காட்டுங்க. கேட்கல. யார் சொன்னது? கை கேட்கல. என்ன அம்மாவா? உங்க பேர் என்னம்மா? யாரு? கேட்கல. ஹெலன் சிஸ்டரா? சிஸ்டர் ஹெலனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன், உட்காரலாம். ஏன்னா பேதுரு எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் உம்மோட இருப்பேன், வாழ்விலும் தாழ்வில் மூட இருப்பேன், நான் எப்பொழுதும் உங்களை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ சேவலுக்கு வரதுக்கு முன்னாடி 3 வாட்டி என்னை மறுதலிப்பேன்னு. அதை சொன்னதையும் கேட்டுட்டு மறுதலிச்சான். யூதாஸ் அதற்காகவே உருவாக்கப்பட்டிருந்தான். அவரை காட்டி கொடுக்கணும், அவரை சிலுவையில் அரைக்கணும், தேவ சித்தம். அதற்கு ஒரு மனுஷன் உண்டாக்கியிருந்தார், அவன் காட்டி கொடுத்தான். ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? யூதாஸ் மனம் திரும்பாமல் மரித்து போனான். பேதுரு தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது மறுபடியும் அந்த ரட்சணத்தை பெற்றுக்கொண்டான், கைகளை தட்டி. இதுதான் இங்க ஸ்பெசிபிக் பாயிண்ட். நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுவோம், தேவனை உங்களை தூக்கி எடுப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். சங்கீதம் 119:71 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். யோபு 23:10, ஏசாயா 48:10 சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையில் தான் கர்த்தரை தெரிந்து கொண்ட, சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் பாருங்களேன், அதற்கு ஆஃப்டர், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்க வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி மேல வந்திருப்பீங்க. கைகளை தட்டி உருவாக்கி இருப்பார் ஆண்டவர். ஆண்டவருடைய மகிமை உங்களை இறங்கும். தேவனே உங்களை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். கடைசியாக முந்தின மகிமை காட்டிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். எசேக்கியேல் 36:11 வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மைக்கான் வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நீங்கள் என்னை கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கைகளை தட்டி முந்தின நிலைமையை காட்டிலும், முந்தின வாழ்வை காட்டிலும், முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக்க செய்வாராம். ஏசாயா 32:15 சொல்லுகிறது, உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் வரை அது அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்படுமே ஆகினால் வனாந்தரம் வயல்வெளியாகும். கைகளை தட்டி வனாந்தரம் வயல்வெளியாகும். முந்தின சிறை காட்டிலும் நற்சீர் உண்டாக்க செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த இரவதை செய்ய போகிறார். நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு
ஒடுக்கப்பட்ட அவமானத்தினால் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ரெனுவல், புதுப்பிப்பார், பலமடங்களை புதுப்பிப்பார், அழகுபடுத்துவார். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து என்னுடைய நண்பர் பல ஆண்டுகளுக்கு முன் வந்தார். புளோரிடா என்ற இடத்தில் இருந்து ஒரு இன்டோர் பிளான்ட், உள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய செடி வாங்குகிற ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனார். எல்லோரும் அந்த காலகட்டத்தில் அந்த செடியை பற்றி தான் பேசிக்கணும். அவ்வளவு நல்ல செடி, அழகு அவ்வளவு என்று. அந்த குறிப்பிட்ட செடியின் பெயரை சொல்லி அந்த பிளான்ட்டை கொடுங்கன்னார். அவர் உடனே அந்த கடை அந்த நிக்கிற ஸ்டோர் கீப்பர் அந்த ஷாப்ல இருந்து காஞ்சி போன சருகு போல இருக்கிற 4-5 குச்சிகளை எடுத்து இந்தாங்க என்ன கொடுத்தார். காய்ந்து இலையெல்லாம் கருகி போய் அப்படி பிரௌனிஷ் அப்படி இருக்கு. இவருக்கு கோவம் வந்துருச்சு. சார், நான் உயிர் உள்ள செடி வளர்க்கறதுக்கு கேட்டேன். அவர் மேலே கீழையும் பார்த்தார். உங்களுக்கு தெரியாதா, இந்த செடி நீங்க கேட்ட செடி இதுதான், இதை போய் எப்படி பெருமையா பேசிக்கொண்டார்கள். உங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியாது, மறந்துவிடும். தேவ ஆவி உங்கள் வீட்டுக்குள் வரும் பொழுது, தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வரும் பொழுது, காய்ந்து போன உங்கள் வாழ்வு தான் துளிர் வீசும், கைகளை தட்டி. நான் சொல்றேன், புல்லுடைய விதையை எத்தனை பேர் வித்து எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். யாராவது புல்லோட வித்து பார்த்திருக்கீங்க? புல்லுன்னா தெரியுமா? அந்த புல்லு இல்ல, மாடு சாப்பிடுமே புல்லு, அதோட விதை, இந்த செடி காட்டுல முளைக்கிற புல்லோட வித்த எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? யாராவது ஒருத்தராவது பார்த்திருக்கீங்களா? ஒருத்தருமே பார்க்கலையா? பழைய ஐயாமாரு கூட பார்த்து இல்லையா? பார்த்திருக்கீங்களா? இல்லையா? யாருமே இல்லையா? சரி, சகோதரிட்ட கேட்கிறேன், கசகசான்னு ஒண்ணு வச்சு அரைப்பமே, அது பார்த்திருக்கீங்களா? வீட்டில் குழம்புக்கெல்லாம் வைப்பீங்கல்ல, தெரியுமா தெரியாதா? பிச்சிருவேன். இந்த கசகசா எவ்வளவு பெருசு இருக்கும் சொல்லுங்க? சின்னது என்ன, எவ்வளவு பெருசு பிள்ளை? கடுகை விட பெருசா? கடுகை விட 4 மடங்கு சின்னதா? சின்னதா? இந்த கசகசா கடுகை விட 4 மடங்கு சின்னது. இந்த கசகசாவோட 4 மடங்கு சின்னது புல்லின் விதை. நீங்க இனிமே போய் காட்டுல பிரதர் சொன்னாங்களேன்னு, புல் இப்படி மலைச்சு பூ பூத்துட்டு காஞ்சி சருகுமா நிற்கும். எடுத்துட்டு கையில் வச்சு கசக்கி பாருங்க, அது வித்து வரும். அந்த கசகசாவோட 4 மடங்கு சின்னது. அப்படி வச்சுக்கோங்க. ஒரு தேசத்தில் 10 வருஷம் மழை பெய்யல. எத்தனை வருஷம்? சரி, தென்னை மரம் காஞ்சி போச்சு, தேக்கு மரம் காஞ்சி போச்சு, பாக்கு மரம் காஞ்சி போச்சு, ஈட்டி மரம் காஞ்சி போச்சு, ஒரு மரம் இல்ல எரிஞ்சு சாம்பலா போச்சு, தரை வெடிச்சு போச்சு, பாலைவனமாயிருச்சு, சருகா போச்சுங்க. இவ்வளவு பெரிய விதை இருக்கிறது அவ்வளவும் காஞ்சி கட்டமண்ணா போச்சு. தேசத்தில் குடியில்லாமல் போய்விட்டது, கால்நடைகள்லாம் செத்து போய்விட்டது. 10 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த தேசத்தில் மழை பெய்தது. 4 நாள் நல்ல மழை பெஞ்சு முடிச்சிட்டு ஒரு வாரம் கழிந்து பூமி மேல்பரப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? சொல்லுங்க, இப்பமாவது சொல்லுங்க, கொஞ்சமாவது இருக்கா சொல்லுங்க. என்ன முளைச்சிருக்கும்? சத்தமா சொல்லு பிள்ளை. புல்லு முளைக்குமா? சகோதரர் சொன்னா புல் முளைக்கும் அப்படிமாங்க. அப்போ 10 நாள் கழிச்சு மழை பெஞ்ச உடனே 10 வருஷம் கழிச்சு புல்லு முளைக்கிறது. எல்லா மரமும் காஞ்சி போச்சு. கசகசா விட 4 மடங்கு சின்ன இந்த புல்லுனுடைய வித்து 10 வருஷம் அந்த சூட்டையும் அக்னியையும் தீ போன்ற சூட்டையும் தாங்கிட்டு அந்த நிலத்துக்குள்ள சாகாமல் இருந்துச்சு. தண்ணீர் பட்டவுடன் அப்படியே முளைத்து வந்தது. உங்க வாழ்க்கையில் அப்படிதான் காய்ந்து போன சின்ன விதை என்னைக்கோ ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை போட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் இப்பொழுது உங்களுமே ஊற்றுவார் ஆண்டவர். நீங்கள் அப்படியே செழிப்படைய போகிற. கை தட்டி கை தட்டி கை தட்டி கை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லி ஒரு அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு. எத்தனை நாட்களுக்கு பிறகு? அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பு
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் செய்வார். என்றைக்கோ என்றோ ஒரு நாள் ஆண்டவனுக்கு வாக்கு கொடுத்தார். என்னைக்கோ மதுரைக்கு போனேன், பிரதர் மூலமா ஒரு வசனம் கொடுத்தார். அன்னைக்கெல்லாம் நடக்கல, இப்ப நடந்திருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் பழைய காலத்துல 18 வருஷத்துக்கு முன்னாடி கன்வென்ஷனுக்கு வந்தாராம் ஐயா. எந்த ஊர்ல ஐயா? அருமனை வடக்கு சேகரத்துக்கு வந்தாராம். எத்தனையோ இந்த உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி ஒரு 800 இருந்து 1000 பாஸ்டராது நம்ம ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து சபையை கட்டியிருக்காங்க. கைகளை தட்டுங்களேன். என்னைக்கோ போட்ட விதை, என்னைக்கோ போட்ட வித்து எனக்கு பலம் தந்து பெருசா நிக்குது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உங்களுக்கும் மாசம் மாசம் நிறைய பேர் இங்கிருந்து திறவுகளுக்கு வரீங்க. ஒரு தலையில் கை வச்சேன், கர்த்தர் உங்களுக்கு வேண்டுதல் கேட்பார், போகலாம். ஏன்னா வரேன், மாசம் மாசம் வரேன், காணிக்கையும் கொடுக்க வாங்கி வச்சுக்கிட்டு சிலுவையை போட்டு அனுப்புறிய, இன்னும் நடக்க காணோம், சோர்ந்து போயிருப்பீர்கள். நடக்கும். தேவனுடைய தீர்க்க தரிசனம் கால தாமதமானாலும் நடக்கும். ஒரு குளிர்ந்த தண்ணீர் மேலிருந்து உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர் உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. தேவன் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும். கைகளை தட்டி வனாந்தரம் வயல்வெளியாகும், செழிக்கும். இன்றைக்கு இரவு டோவி என்று ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார் வெளிநாட்டில், அமெரிக்கா ஐக்கிய நாட்டில். குணமளிக்கும் ஊழியத்தை செய்தவர். அவர் கூட்டங்களில் அற்புதமான சுகம் நடக்கும். எக்கச்சக்கமான நோயாளிகள் குணமாவார்கள். இப்போ அவருக்கு பலவீனமானது, வயது முறிந்தது, மறிக்கும் தருவாய் வந்தது. கடைசி மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறார். நினைவில்லை, ஒன்றுமே இல்லை. மக்கள் வரிசையாகின்றார்கள். எதற்கு? அவரை பார்ப்பதற்கு, உடல் நலம் விசாரிப்பதற்கு இல்லை. அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவர் கையெடுத்து என் தலையில வச்சிட மாட்டாங்களா, என் உடம்புல வச்சிட மாட்டாங்களா, என் காலில் வச்சிட மாட்டாங்களா, எனக்கு சுகமாயிடாதான். மக்கள் வரிசையா வருவார்கள். அவரோடு இந்த தேவ மனிதர்கள் இறக்கும் தருவாயில் இந்த டோவியினுடைய கைகளை எடுத்து வியாதிஸ்தமை வைப்பார்கள். உடனே குணமடைந்து போவார்கள். கைகளை எடுப்பார்கள், வைப்பார்கள், எடுப்பார்கள், வைப்பார்கள். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. அத்தனை பலவீனத்துக்கு மத்தியில், அத்தனை சுனாமி போல பிரச்சனைகளுக்கு மத்தியில், அத்தனை அவமானங்களுக்கு மத்தியில் 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறேன். எழும்பி நிற்க கூட சில நாளைக்கு எனக்கு பலன் இருக்காது. ஆனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த அழுகி போகிற கரத்தை வைத்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை அனுப்பி இந்த அமைதியாய் பேசுகிற இந்த பிரசங்கத்தை வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை நான் சில நேரங்களில் ருசித்தது உண்டு. நான் கேட்பேன், நம்முடைய கூட்டங்களை நீங்கள் வீடியோவில் பாருங்க. வீல் சேரை விட்டு கால் முடமானவர்கள் ஓடி வருவார்கள், கண் பார்வையற்றவர்கள் ஓடி வருவார்கள். அற்புதங்களுக்கு அளவே இருக்காது. எத்தனையோ மரணத்தில் போனவர்கள் திரும்பி வருவார்கள். எனக்கு அத்தனை பலவீனம். நான் எனக்காக ஜெபம் பண்ணுவேன், மௌனமாகவே இருப்பார். ஒரு நாள் பயங்கரமான காய்ச்சல், எனக்கு குளிர் காய்ச்சல், நடுங்குகிறது. அந்த சமயத்தில் டிஎல் ஆஸ்பன் என்று சொல்லப்பட்ட தேவ மனிதன் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் 98வது வயதில் மதுரைக்கு வந்தார். டிஎல் ஆஸ்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் டிஎல் ஆஸ்பன் கேள்விப்பட்டிருக்கீங்க? டாக்டர் பில்லிகிராம், டிஎல் ஆஸ்பன், ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் மோடி, மோடி அல்ல மோடி. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஸ்மித் விக்கிள்ஸ்வார்ட், இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்த ஐயோ டிஎல் ஆஸ்பன் நம்ம பார்க்கணும். இந்திரா காந்திக்கு ஜெபம் பண்ணவர் அவர் தான். பிலிகிராம் டாக்டர் பிலிகிராம் போய் எனக்கு இந்த பலகீனம் இருக்கிறது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொன்னபோது அவர் சொன்னார், என்னால் முடியாது, நான் பிரசங்கம் பண்ண தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். டிஎல் ஆஸ்பன் என்ற தேவ மனுஷர் இருக்கிறார், அவர்கிட்ட போங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்கி விடுவார். போன உடனே அவங்களுக்கு விடுதலை. ஒரு அல்லேலூயா. வெளியே தெரியாத விஷயங்கள் இதெல்லாம். அவர் எப்படியாவது பார்த்துடணும், அவர் முகத்தை ஒரு தடவி பார்த்துடலாம், அவர் கையை தொட்டு பார்த்த ஆசை எனக்கு பரிசுத்தவான்கள் என்று அவ்வளவு கொள்ளை பிரியம். தினகரன் அங்களையும் அப்படிதான் நேசித்தேன். அவர் எனக்காவது பார்க்கலான்னு. ஆக்சிடென்டாக விபத்து மாதிரி ஒரு நாள் சென்னையில் ரஜினிகாந்த் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார், அடையாரில். அப்பொழுது சந்திக்கிறோம். கிழிந்த பேண்ட்டு, கிழிந்த சட்டை. நார்த் இந்தியாவுக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கோம். ட்ரெயினில் படுத்து ஒரு அண்ணன் கூட்டிட்டு போயிட்டார், வாங்க ஒரு விஐபி வீட்டுக்கு போகணும்.
அங்கே ஸ்டெல்லா தினகரன் ஆன்டி, பால் தினகரன் அங்கிள் நிற்கிறாங்க. பேசிட்டு தம்பி யார் அப்படின்னு கேட்டார். தம்பி ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறார், நல்ல வல்லமையாக ஊழியம் செய்கிறார், இவரை தான் கூட்டிகிட்டு நான் மத்திய பிரதேஷ் போகிறேன் ஊழியத்துக்கு. இங்கேருந்து கூப்பிட்டாரு. கூட்டிகிட்டு போகிற அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன், எவ்வளோ பெரிய அவர் தீர்க்கதரிசி அப்போஸ்தலர், அவர்கிட்ட போகிறேன், அவர் இந்த ட்ரெஸ்ஸாக பார்ப்பாரு, அவருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நீ யாருன்னு அவர் கண்டுபிடிச்சாரு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டார். கண்ணாடிக்கு வெளியே நிற்கிறேன். அவங்க பேசி முடித்தது அங்கேருந்து சைகை காட்டி அங்கிள் தினகரன் இப்படி கூப்பிட்டார் அப்படின்னார். நான் போனேன், பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்போல்லாம் அவங்கள தவிர வேற யாரும் எங்களுக்கு அறிமுகம் இல்லை. அந்த நாட்களில் ஊழியர்கள் என்றால் பயங்கரமான இயேசுநாதரை இறங்கி வரது மாதிரி ஒரு ஊழியரை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் காலங்களில் அங்கிள் டிஜிஎஸ் தினகரனை தவிர வேற நான் பார்த்ததில்லை. இருந்திருக்கலாம், எங்களுக்கு அறிமுகம் இல்லை. போனேன், எட்டி நின்று இப்படி நின்னேன். இப்படி பக்கத்தில் இழுத்து நெஞ்சோடு அணைத்து அவர் முகத்தை கொண்டு வந்து நெற்றியில் வைத்துக்கொண்டு 5 நிமிஷம் இப்படியே வச்சுக்கிட்டு கக்கன்னு சிரிச்சுட்டே இருந்தார். எனக்கு அப்படி உருகி கீழே இப்போ உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டேன். தேவ மனிதன் எவ்வளோ ஒரு கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம்தான் சொன்னார், கோட்டை விட்டு அலைகிற குருவியை போல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய், உன்னை உறுதியான இடத்துல கட்டுவேன், உலகம் எங்கும் வல்லமையான தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவேன், இம்மைக்குரிய மறுமைக்குரிய 2 ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்புறேன். கை வச்சா ஒரு முத்தம் கொடுத்தார். அவர் கார் இருந்துச்சு, அம்பாசிடர் கார், எங்கள் அப்பா பேர் கொண்ட ஒருத்தர் தான் டிரைவராக இருந்தார். காரில் கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு வானார். எனக்கு ஒன்றுமே புரியலை. அன்றிருந்து பிறகு பல நாட்கள் எங்கள் ஊருக்கும் அவங்க ஊருக்கும் 5 கிலோமீட்டர் தான் தூரம். அவருக்கு சொரண்டை, எங்களுக்கு ஆலங்குளம். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேரளாவிலேருந்து தானே வந்தேன். அதிலிருந்து பல முறை நாங்கள் சந்தித்தோம். எப்பவுமே எனக்கு ஜெபம் பண்ணி அன்போடு முத்தமிட்டு அனுப்புவார். இப்படி பரிசுத்தவான்களை பார்ப்பது எனக்கு இன்பமாக இருக்கும். அடுத்து டீல் ஹாஸ்பனை பார்க்கணும் ரொம்ப ஆசை. நம்மளை மேடைக்கு ஏற்றுவாங்களா அப்படின்னு சந்தேகத்தில் போனேன். ஒரு அண்ணன் அதை ஏற்பாடு பண்ணுற அண்ணன் என்னை பார்த்தா, தம்பி பிரதர் வாங்க உள்ள அப்படின்னு சடக்குன்னு விஐபி கேட் வழியை என்னை விட்டு மேலே தமுக்க மைதானத்தில் மேடையில் போய் டிஎல் ஹாஸ்பனுக்கு கரெக்டாக பின்னாடி என்னை உட்கார வச்சுட்டார். அவர் சவுண்டே இப்படி தான், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், இப்படி தான் பேசுவார். அது 98 வயசாச்சு. அப்படி நான் நடுங்கிக்கிட்டு இருக்கிறேன், காய்ச்சல் அப்படி குளிர். ஆனால் ஒரு முகத்தை தாடிலாம் வச்சுட்டு பேசினார். எல்லாரும் டேடி டேடி டேடின்னு தான் கூப்பிட்றாங்க அவரை. அப்பா 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 அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. பேசி கொண்டுக்கும்போது நான் இப்பொழுது குணமளிக்கும் ஜபத்தை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு, all the disease, all the sickness, all the demonic evil forces in the name of Jesus come out, I heal in the name of Jesus அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்படின்னு எனக்கு பின்னாடி இருந்தவனுக்கு வேர்வையா கொட்டுச்சு. காய்ச்சல்லாம் போனால் எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல ஆசை வருது. கையை தட்டுங்களேன். என்னடா இப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணும் போது மக்களுக்கு நடக்குது போலுக்கு நான் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கையை தட்டுங்களேன். சட்டன்னு ஒரே செகண்ட் ஒரு வார்த்தை சும்மா ஐ ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பொதுவாக அங்கே கையை நின்றாருங்க. பின்னாடி இந்த எனக்கு சட்டுன்னு சோமாயிடுச்சு. பலாப்பழத்துக்கு விளம்பரம் தேவையில்லை, பொழந்து வந்து வச்சாலே நீ வந்து முக்கியம். தேவனுடைய மனிதன்மை, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். கைகளை தட்டி நான் எல்லாரோடு அன்பாய் பேசுவேன். என் வீட்டில் உள்ள பிள்ளைகளே அடிச்செல்லாம் விளையாடுவாங்கன்னே, அணைத்துக் கொள்வேன், முச்சமிடுவேன், அப்படியே கொஞ்சம் எடுப்பேன். ஆனால் அங்கிள் ஜெபம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கால் ஸ்டெப்பு கூட இப்படி தான் வைப்பாங்க. வீட்டுக்குள்ள மூச்சே கேட்காது. அண்ணனாக, அப்பாவாக, அங்கிளாக, மாமாவாக, தகப்பனாக, தாத்தாவாக நிற்க வேண்டிய இடத்தில் நிற்பேன். தேவ மனிதன் என்று வரும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது ஜனங்களுக்கு பெரிய விடுதலை கொண்டு வருகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முந்தின மகிமையை காட்டிலும் உங்களுக்கு சிறந்த மகிமையை கட்டளிட போகிறார். இன்றைக்கு டோவி மறிக்கும் பொழுதும் கைகளை வைத்தார், ஜனங்கள் சுகமானார்கள். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. சகரியா 4:5-6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். ஏசாயா 42:1 சொல்லுகிறது, அவர் அவருடைய ஆவி என் மீது அமர பண்ணினார்.
அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவற்று நிரப்பினார். எனவே ஒரு நன்மை செய்கிறாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றி திரிந்தார் என்று ஏசாயா 51:16 சொல்லுகிறது. அலைகளுக்கு குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை உருவாக்கினவர், சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் எல்லாம் உன்னை மறைக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவர் தள்ளாடின பலப்படுத்துவார். ஆண்டவர் இழந்ததை திரும்பி கொடுப்பார். முந்தின சேரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வார்.